ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைப்பூ குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைப்பூ உரித்து அது நடுசென்டரில் ஒரு கருப்பு கலரில் ஒன்று இருக்கும், அதை எடுத்துருங்க. எடுத்து எல்லா வாழைப்பூவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே ஒரு 3 வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கோங்க. மல்லிச்செடி, கொஞ்சம் தேங்காய் செல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டு லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்குனதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா பொரியுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இது கூட ஊற்றிக்கோங்க. மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே வத்தப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. சீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இழுத்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த குழம்புல வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர தண்டி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை இந்த குழம்புல போட்டுக்கோங்க. பாருங்கள், வாழைப்பூலாம் போட்டாச்சு. வாழைப்பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சப்பறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5 நிமிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.